ஓம் ஸ்ரீ வராஹிதாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, உனக்கு மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு எதிரியை பற்றி இப்பொழுது உன் தாயானவள் உனக்கு அடையாளம் காட்டுவதற்காக வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ நினைக்கலாம், மறைமுகமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாதா தாயே என்று. என் தங்கமே, நிச்சயமாக உனக்கு அவர்களை நன்றாக தெரியும். அது ஒரு ஆண் என்று அம்மா சொல்லி இருக்கிறேன். என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவர்தான். அவர் நீண்ட நாட்களாகவே அந்த அளவிற்கு உன்னோடு தொடர்பில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது பார்த்தால் பேசிக்கொள்ளலாம், அல்லது என்றாவது உன்னுடைய இல்லத்திற்கு வந்து செல்வார்கள். வரும்பொழுது நல்லபடியாக பேசுவார்கள். இவர்களை விட யாரும் நம் மீது பாசமாக இருக்க முடியாது என்று நினைக்கின்ற அளவிற்கு நல்ல பிள்ளை போல பேசி சென்று விடுவார்கள். என் தங்கமே, அவர்களால் தான் உனக்கு மறைமுகமாக சில ஆபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. பல கஷ்டங்களுக்கும் அவர்கள்தான் காரணம் என்று சொன்னால் உன்னால் நம்ப முடிகிறதா? என் தங்கமே, அம்மா இப்பொழுது இவர்களால் உனக்கு என்ன கஷ்டம் வந்தது என்று சொன்னால் அவர்கள் யார் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பல விஷயங்களை தெரிந்து வைத்திருந்தும் எந்த ஒரு உதவியை கேட்டாலுமே அதை கொடுக்காமல் சென்று விடுவார்கள். ஏனென்றால் நீ ஒரு முறைக்கு இன்னொரு முறை அவரிடம் கேட்க மாட்டாய் என்று நம்பிக்கை அவர்களுக்கு. ஏனென்றால் ஒரு முறை அவமானப்படுத்தப்பட்டால் மீண்டும் அவர்களிடத்தில் நிற்கக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இருக்கின்றாய் அல்லவா? அதனால் அவர்களிடத்தில் மீண்டும் நீ சென்றது கிடையாது. முதல் முறையே அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது நீ அதிகமாக யோசித்திருக்கிறாய். என் தங்கமே, அது மட்டும் அல்லாமல் சில நேரங்களில் ஏதாவது கேட்கும் பொழுது முகத்தில் அடித்தாற் போல பேசிவிடுவார்கள். என் தங்கமே, அதனாலே என்னவோ நீ அவர்களிடத்தில் அதிகமாக நெருங்குவதில்லை. அவர்களிடத்தில் எந்த விஷயங்களை பற்றியும் நீ பகிர்ந்து கொள்வதில்லை. ஆனால் எப்பொழுதாவது அவர்கள் உன்னிடத்தில் பேசும் பொழுது உன் வீட்டில் இருக்கின்ற விஷயங்களை, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை பற்றி நிச்சயமாக உன்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்கின்றார்கள். தெரிந்த பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்களிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி சொல்லி கேலியும் கிண்டலுமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்படி நடந்து கொள்வதனால் என் குழந்தை, அவர்களிடத்தில் நீ அத்தனையாக மிக விரைவாக பேசுவது கிடையாது. எங்கேயாவது பார்த்தால் சிரித்துவிட்டு சென்று விடுவாய். என் தங்கமே, இவர்களால் உனக்கு ஆபத்து என்று நான் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் தெரியுமா? அவர்களுக்கு செய்வதற்கென்று பெரிதாக எந்தவிதமான வேலைகளும் கிடையாது. பண வசதி அவர்களிடம் அதிகமாக இருக்கிறது. அதனால் இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், யாரெல்லாம் உன்னை பற்றி பேசுகிறார்கள் அவர்களிடத்தில் எல்லாம் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை பற்றியும் சொல்லி சிரித்து, யாராவது நீ வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய் என்று சொன்னார்கள், ஆனால் அதையும் அவர்கள் நகைப்புக்கு உள்ளாக்கிதான் பார்க்கிறார்கள். இவர்கள் எல்லாம் எங்கே முன்னேறுவார்கள்? இவர்கள் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்காது என்று சொல்லி கேலியும் கிண்டலுமாக செய்து கொண்டே இருப்பார்களே தவிர வேறு எதுவுமே இவர்களால் செய்ய முடியாது. என் தங்கமே, அது மட்டும் அல்லாமல் மற்றவர்களிடத்தில், குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் உன்னை பற்றி தவறாக பேசி அவர்கள் மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்களை கெடுத்து வைத்திருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் நிம்மதியை தொலைக்கும்படி இவர்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. யாருக்கு என்ன தவறு நேர்ந்தாலும் அதை நிச்சயமாக நிரூபிக்க முடியும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இது போன்று மறைமுகமாக இருந்து கொண்டு அவர்கள் செய்கின்ற செயல்கள், அவரினுடைய நடவடிக்கைகள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஒரு வழியாக பிரட்டி போட்டுவதோடு மட்டுமல்லாமல்
மீண்டும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு கிடைத்து விடாதா என்ற ஏக்கத்திற்கு உன்னை ஒரு நாள் தள்ளிவிட்டு சென்றார்கள். என் தங்கமே, எதுவாக இருந்தாலும் சரி, இவர்கள்தான் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத கஷ்டங்களை கொடுக்கிறார்கள். ஆனால் இத்தனை நாட்களும் உன்னோடு நல்லபடியாக பேசிக்கொண்டு உனக்கு எதிராக செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற இவர்கள் இடத்தில் ஒருபோதும் நீ பேச வேண்டும் என்று ஆசைப்படாதே. என் தங்கமே, இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? நம்மிடத்தில் எல்லாம் இருக்கிறது, நாம் நினைத்தால் இவர்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாம் என்ன சொன்னாலும் இவர்கள் செய்வார்கள், நான் என்ன சொன்னாலும் இவர்களால் அதை மறுக்க முடியாது என்று நினைக்கிறார்கள். என் தங்கமே, நீ இவர்களிடத்தில் ஒருமுறை எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை முடியாது என்று சொல்லிப்பார். நிச்சயமாக ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என் குழந்தையே, அதுபோலதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். என் தங்கமே, அவர்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது உன்னை நிச்சயமாக தேடுகின்றார்கள். அந்த உதவியினை வாய்க்கூசாமல் உன்னிடத்தில் கேட்கின்றார்கள். நீயோ ஏதோ அன்பு மிகுதியினால் நம்மிடத்தில் உதவி கேட்கிறார்கள் என்று நினைத்து செய்து கொடுக்க முயற்சி செய்கிறாய். ஆனால் அவர்களோ இந்த உதவியை பெற்றுவிட்ட பிறகு உன்னை யாரென்று கண்டும் காணாமல் சென்று விடுகிறார்கள். அப்படி கண்டும் காணாமல் அவர்கள் செல்வதினுடைய விளைவுதான் இன்று உன்னுடைய வாழ்க்கையின் பல நல்ல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இது போன்றவர்களை ஒருபோதும் உள்ளே அனுமதிக்க கூடாது. இது போன்றவர்கள் ஒரு நாளும் மற்றவர்களின் வாழ்க்கையை தீர்மானிக்க விடக்கூடாது. யார் யார் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் செய்ய வேண்டியதை நிச்சயமாக செய்வார்கள். யாருக்கும் யாரையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் ஒரு நாளும் கிடைக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இவர்கள் இப்படி செய்து கொண்டிருப்பது நேற்றோ இன்றோ கிடையாது. பல நாள் வேலையாகவே இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தால் உன்னோடு நல்லபடியாக பேசுவது போல ஒரு தோற்றம், வெளியே சென்றால் அவர்கள் உனக்கு நல்ல மரியாதை கொடுப்பது போல நடிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மாற்றங்களோடு அவர்கள் உனக்கு வாழ்க்கை தருவதாக நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு சிறு உதவியை செய்துவிட்டு உன்னிடத்தில் இருந்து மிக பெரிய உதவி என எதிர்பார்க்கின்றார்கள். எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்று போக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். என் தங்கமே, இந்த வாழ்க்கை என்பது உனக்கு எத்தனையோ விஷயத்தை சொன்னாலும் சில சமயங்களில் சில விஷயங்கள் என்னமும் உனக்கு குழப்பத்தை தான் கொடுக்கின்றது. இந்த மனக்குழப்பம் உன்னை விட்டு நீங்க வேண்டுமானால் என் பிள்ளை, நீ செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்றுதான். நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்களிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல், குடும்பத்தில் நடக்கின்ற கஷ்டங்களை இவர்களிடத்தில் சொல்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் கஷ்டம் என்று சொல்லும் பொழுது அதை எள்ளி நகையாடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இவரினுடைய எண்ணம் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கை சீரழிக்க வேண்டும் என்பது மட்டும்தான். யாருடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நாம் காரணமாக இருக்கின்றோமோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாள் நம்மை திரும்ப வந்து அழிக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, இவரினுடைய அடையாளங்களை அம்மா இப்பொழுது சொல்கிறேன். கண்ணாடி அணிந்திருக்க மாட்டார். மாறாக தலையில் முடியானது சற்று குறைவாக இருக்கும். என் தங்கமே, அதை அவர்கள் மறைப்பதற்காக நிறைய வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். என் தங்கமே, இது போன்ற உன்னுடைய வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள், உன்னுடைய மிகவும் அருகில் யார் இருக்கின்றார்கள் என்று ஒருமுறை சிந்தித்து பார். இவர் வேறு யாரும் கிடையாது, ஒரு இரத்த உறவுதான். அதாவது உன்னுடைய தந்தையின் உடன் பிறந்த சகோதரி அல்லது சகோதரிகளுடைய குழந்தையானவன் இப்பொழுது பெரிய மனிதர். என் தங்கமே, அவர் உன் வாழ்க்கையில் நடந்துகின்ற நாடகத்தை நீ உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த நாடகத்தில் சிக்கிக் கொள்ளாமல், மற்றவர்களிடம் கெட்ட பெயர் எடுக்காமல் நீ தப்பித்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் முன்னிலையில் கேலியும் கிண்டலும் செய்வது அத்தனை நல்ல விஷயம் அல்ல. அதைதான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, இது போன்றவர்களுக்கு மிக விரைவாகவே மிக பெரிய தண்டனை கிடைக்கும் என்பதை மறக்காமல் என் குழந்தை, நீ இவர்களிடம் இருந்து கவனத்தோடு
இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாமலும் எப்பொழுதும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே நீ சிந்தித்துப் பார். என் செல்ல குழந்தையே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நான் நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.